லாக்அப் டெத் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க? அது நியாயமானது தான். எல்லா அந்த லாக்அப் டெத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தாரையும் வர வச்சு விஜய் வந்து அதுக்கு அனுமதி கேட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. கோர்ட்டு மூலியமாக அது செய்வாங்க. இப்போ எனக்கு என்ன அளவுக்கு தம்பி அனுபவிக்கலை, எனக்கு அதை விட கொடுமை நடந்ததில்லை. கடைசி அரை மணி நேரத்தில் ஓடி போய் மேடையை போட்டு ஏறி பேசிட்டு வந்தோம். ஒரு ஆறுதல் சொல்லணும், அந்த செயலை கண்டிக்கணுங்கிற எண்ணம் பாராட்டத்தக்கது. அதை இந்த கட்சிகள் செய்யலை, அதை அவர் செய்கிறார்ல, அதுக்கு பாராட்டணும், வாழ்த்தணும். அதை போய் குறை கண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அது தேவையில்லை. அது கூட மற்ற கட்சிகள் செய்யலை. ஏன்னா எஜமா அங்கே வச்சு பார்ப்பல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எஜமா வெளியில் போடான்ட்டானா அப்போ என்ன பண்ணுறது? தட்டை எடுத்துக்கிட்டு வேறு எந்த வீட்டுக்கு போகிறது? அதனால போடுற கஞ்சியை பிடிச்சிட்டு இங்கேயே இருந்துருவோம்னு இருக்கிறோம். ஆனால் இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் அந்த இது பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு விடுபட்டிருக்காங்க. இப்போ தொடங்கத்துக்கான காரணம் என்ன? அதுவும் இல்லாமல் இந்த 9 மாதத்துக்கான ஒரு அஸ்திவாரம் தானே இது, இந்த 8 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கான. அதே இப்போ உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்கள் நான் என்ன பதில் சொல்லுவேனோ அதே கேள்வியை அனுப்புகிறீங்க. நீங்கள் பாருங்கள், 4.5 ஆண்டுகள் முடியுது, அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து மக்களை தேடி இவங்க போகிறாங்க. இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை தேடி முதல்வர், இதெல்லாம் வருது. இப்போ போய் அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கைங்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னு உள்ளே போயிட்டு இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் வரலைன்னு இப்போ கேட்குறீங்க. அப்போ ரொம்ப பேருக்கு வரலைல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஏன் கொடுக்கல? ஏன்னா தேர்தல் வரும்போது பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனம். இப்போ தேர்தல் வருது, இப்போ யாருக்கெல்லாம் வரலைன்னு சொல்லி கொடுக்குறதும் அவங்கள அவர் கையாலே கொடுக்கறது என்பது வாக்குக்கு காசு தானே. இதை விட கொடுமையான கையூட்டு ஏதாவது இருக்கா? ஊழல், லஞ்சம் இருக்கா? 6 மாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா 6000, ஒரு வாக்குக்கு 6000. 8 மாதத்துக்கு கொடுத்தீங்கன்னா 8000 கணக்கு பண்ணி ஒரு வாக்குக்கு கொடுக்குறீங்க. அது தவிர வேறு என்ன? உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் முதல்லேருந்து கொடுத்துருக்கீங்க. இதில் என்ன வளர்ச்சி இருக்குது, இதில் என்ன இருக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க நாட்டில் நாங்கள் முதன்மையான அரசு, முதன்மையான மாநிலம், அப்படி வளர்ந்துட்டோம், இப்படி வளர்ந்துட்டோம், வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்கள் இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியில் எங்கள் ஆத்தா 1000 ரூபாய் கையேந்திர நிலைமை தானே இருக்குது. இதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா அது கேட்குறதுக்கு எங்களுக்கு மன வளர்ச்சி கொண்டிருக்குன்னு தான் அர்த்தம். என்னன்னு பொறுத்திக்கிறது? இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா? ஆகக்கூடாது. இவர்கள் வந்து இந்த நாட்டில் எவ்வளோ கடன் வச்சுருக்குறாங்க? இந்த 1000 ரூபாயில் அவங்க 950 கோடி கிட்ட இழக்கிறாங்க. 900 கோடிகளுக்கு மேலே இழக்கிறாங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். 3000 வேலைவாய்ப்பு பாதைகள், அதில் வந்து 3000 பேர் இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் தேர்வெளியும். இப்போ எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான்? 14000 பேர் ஆசிரியர் நியமனத்துக்கு பணித்தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்காங்க. அத்தனை பேர் 14000 பேர். பகுதி நேர ஆசிரியர் பலாயிரக்கணக்கான பேர் பணி நிரந்தரத்துக்கு காத்துட்ருக்காங்க. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 58 வயது ஓய்வு காலமாக இருந்தது, ஏன் 60 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டுச்சு? 58 வயதில் வெளியில் போனால் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அந்த ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. 2 ஆண்டு நீட்டிக்கிற. அந்த 2 ஆண்டில் படிச்சுட்டு வர்ற இளைஞனுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது வேலை வாய்ப்புக்காக. ஒரு ஆட்சி முறையை பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடித்த பணம் 7500 கோடி அவங்க காசை திருப்பி எடுத்து சென்று விட்டா நீ அதை கொடுக்க முடியாது. நல்ல பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியாது, ஒரு சாலை போட முடியாது, எதுக்கும் காசு இல்லை. ஆனால் அப்பா பேரில் கலையரங்கம் கட்ட 540 கோடி, நூலகம் கட்ட 200 கோடி, சமாதி கட்ட 200 கோடி. இதெல்லாம் யோசிச்சு இந்த காசு எந்த தாய்மார்கள் வீதியில் வந்து என் ஆத்தாலும் பெரியத்தாலும் சின்னத்தாலையும் அக்கா தங்கச்சி என் மதினிமாரும் வந்து வாசு தீர்வில் நின்று மாதம் 1000 ரூபா கொடுங்கன்னு போராடினது? என் பிள்ளைகளுக்கு தரமான படிப்பு கொடு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு முடியலைன்னா நல்ல வைத்தியத்தை கொடு, குடிக்க நல்ல தண்ணி கொடு. இதுதானே என் ஜனம் கேட்குது. ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற, வங்கீட்டு கடையில் கொடுக்குற அரிசியை அல்ல சர்க்கரை வாங்கி பயன்படுத்துகிற ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆளுங்கட்சியில் கட்சிக்காரங்க குடும்பத்தை யாராவது சொல்லு. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுதான், அது தாத்தா காமராஜ் மட்டும்தான். சனா அதை தானே சாப்பிடுது. மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போது நாருது, அதை எப்படி சாப்பிட்றீங்கன்னா சனா அதை தானே சாப்பிடுது, அப்போ அதை தானே சாப்பிடணும்.
அந்த தலைவன் இறந்து இன்னும் 5000 ஆண்டு ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு. ஆனால் இப்போ உங்களை வந்து பிஜேபியோட ஒரு வீட்டி மாதிரி ஒரு சொல்கிறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்னைக்கே சொல்கிறாங்க இல்லை, அது பல நாள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் இறங்க போகுது, நீங்கள் இதே பழைய மாதிரியே தனித்து தான் போட்டியா இல்லை? அதில் என்ன சந்தேகம் தான். என்னுடைய தத்துவம் யாரோட இணையும். நீங்கள் வாக்கு காசு கொடுப்பில்ல இல்லையா, கேட்குறது கொடுக்கு, நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இலவசம் அறிவிப்பில்லா இல்லையா, அறிவிப்பீங்க. நான் இலவசத்தை ஒழிப்பேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? நீங்கள் உங்களுக்கு எனக்கு 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு தூரம். நீங்கள் பெரியார் இல்லாமல் இங்கே ஒன்றும் இல்லைம்பிங்க, எங்களுக்கு பெரியாரால் ஒன்றும் இல்லைங்க. பெரியார் மண்ணும்பிங்க, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான்பா. கோட்பாடில் மாறுபாடு இருக்கு. பெரியாருக்கு வந்து திராவிடங்களுக்கு தமிழ் ஒரு சைன், தமிழை ஒழிக்கணும், தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, தமிழ் படித்தா முன்னேற முடியாதும்பா. தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் இல்லை, எங்களுக்கு உயிருங்கிறது எங்கள் கோட்பாடு, எங்கள் அடையாளம்ங்கிறது, எங்கள் முகம்ங்கிறது, எங்கள் முகவரிங்கிறது, எங்கள் உயிருங்கிறது எங்கள் கோட்பாடு. எவ்வளவு தூரம் இருப்பாருங்க. ஒவ்வொன்றா அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒப்பிட்டு பேசணும். நீங்கள் என் மலையும்ப, நீ அது கல்குவாரிம்ப, நீ மணலும்ப, நான் ஆறு என் பூமி தாயின் ரத்த நாளம்ப, அதை மண்ணளி தின்னா நல்லா காசு கிடைக்கும்ப. நான் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனித அறம்ப, மரம் மனித உயிரும்ப, உயிர் மரம்னு சொல்லுவேன். நீ அதை வெட்டினா காசு பணம் துட்டும்ப. இப்போ உனக்கு எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது. நீ சாமியை பற்றி பேசிட்டு வருவேன் ஒரு கூட்டம், நான் பூமியை பற்றி பேசியிருக்கேன். நீ சாமியை காப்பாற்ற போராடுவேன், நான் பூமியை காப்பாற்ற போராடுவேன். எனக்கு கும்பிட லட்சம் சாமி இருக்குது, வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குங்கிறது எங்கள் கோட்பாடு. எவ்வளவு மாறுபடுது பாருங்க. உங்களுக்கு தமிழை ஒழிக்கணும், அப்போ தான் தமிழனை அழிக்க முடியும். எங்களுக்கு தமிழ் மீட்சி வரணும், அப்போ தான் தமிழை எழுச்சிடுவான். தமிழை எழுச்சி விட்டால் தான் தமிழனுக்கு அரசியல் பிறக்க அதிகாரம் வரும், பாதுகாப்பாக வாழுவான். இது எங்கள் கோட்பாடு. அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது, யாரோட சேரலாம்? நான் காசு கொடுக்காம மக்கள் கொடுவாங்க, காசு கொடுக்கல அவங்க குடும்பத்தாரே முன்னாடி உட்கார மாட்டாங்க. ரொம்ப தூரம் இருக்குல்ல. நீ ரோடில் ஷோ நடத்துவ, ரோடு ஷோ, ரோட்டில் திரிவேன். நான் நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே திரிவேன், மக்களோட மக்களாக போய் நிற்பேன். கண்ணீரோடு நிற்கிற மக்கள்கிட்ட, கவலையை சொல்கிற மனு கொடுத்து முறையிடுற மக்கள்கிட்ட, கண்ணீரும் கவலைமா கதற மக்கள்கிட்ட பொறுமையாக கையிட்டு நின்று கேட்க இந்த மண்ணில் ஒரு தலைவர் கண்ணாங்க. ஒருவேளை அதிமுக இல்லை பிஜேபி யாராவது உங்களுடைய கூட்டணிக்கு இல்லை உங்களை அழைச்சாங்கன்னா, அழைப்பு விடுத்தாங்கன்னா சொல்றதுக்கான வாய்ப்பு புதுசாக சொல்கிறேன். ரொம்ப நாளாக அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது இதுதான் ரொம்ப நாளாக அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. போகிற ஆள்மா இருக்கா, போகிற ஆள்மா இருக்கா. நான் இந்த கொடியை எந்த கொடிக்கு இடையில நிறுத்தலாம், என் தலைவனை எந்த தலைவனுக்கு பக்கத்தில் வைக்கலாம், யாராவது சொல்லு. என் தலைவன் பிரபாகரன் நான் மேடையில் பேசினா அந்த கூட்டணி தலைவர் இருப்பார்களா, இறங்கி ஓடுவார்கள். எது சொல்லு சீக்கிர தம்பி, இதனை கேட்ட சும்மா எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்கள் வாட் போடுறேன். எனக்கு சொந்த பிள்ளை, நான் சொந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அவன் சொந்தக்காரங்க, அவன் போட்டுறக்கூடாதுன்னு நீ பரப்பி விடுற. அதே பாவப்பட்ட மக்கள் நம்பிட்டு இருக்கான். எனக்கு என்னையே நானே ஒரு பொருட்டா, உலக பெரும் புரட்சியாளன் தோன்றுனா எங்கள் அண்ணன் பள்ளி வாவா, அவனையே இவங்க பொருட்படுத்தலை. காலம் வரும், காலம் வரும், இவங்களுக்கு இவர்களை நம்புகிறாங்க, நான் எல்லாம் வல்ல அல்லாவை நம்புகிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்?